ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் அனார்கலி ட்ரெஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கோம். இதோட கண்டினியூஷன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டாப் போர்ஷனில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் ஃபேப்ரிக் வச்சு நான் வந்து ஸ்டிச் போட போகிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேன்வாஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸஸ் ஃபேப்ரில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக லைனிங் வந்து கிரேப் மெட்டீரியல், மெயின் ஃபேப்ரிக் வந்து சிஃபான். ஸோ ஸ்டிச் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பெல் பின் இந்த மாதிரி பின்லாம் போட்டு வச்சுக்கோங்க, போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே மூவ் ஆகாமல் இருக்கும். இதுதான் அப்பப்போ கொஞ்சம் கை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. நீங்கள் அது ஃபோல்ட் ஆகிருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. சுற்றி தையல் போட்டுக்கலாம். நீ எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதேமாதிரி பேக் சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதேமாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங் வச்சு அங்கங்கே பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணிட்டு பார்த்து கட் பண்ணிக்கோங்க, அந்த லைனிங் மேலே கட் ஆகிடாமல். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம நெக் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணல, பட் நம்ம ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம். இனி ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1.5 இன்ச்சில் நெக் ஷேப்லேயே நான் வந்து கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ப்ளெயின் ஃபேப்ரிக் மேலே நான் வந்து ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அது மேலே வச்சு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ இதில் அயன் பண்ணலை, தையல் போட்டுக்கிறேன். இதுலேயும் நீ பின் பண்ணிக்கோங்க, நகராமல் இருக்கும். கரெக்டாக நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக் வித் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதில் கரெக்டாக அதில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. நெக்கு பிரிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ ஸ்டிச் போட்டாச்சு. எக்ஸஸ் அவ்வளோ ஃபேப்ரிக் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட் கொடுத்துக்கோங்க. அதை ஃபோல்ட் பண்ணி தையல் போட போகிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணுற வசதியாக இருக்காக தான் நம்ம கட் கொடுக்குறோம். நம்ம சுற்றி தையல் போட்டு அதில் சென்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இதோட சென்டர் போர்ஷனும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனும் ஜாயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ப்ளவுஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். போட்டு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து 1/4 இன்ச் கேப் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரெல்லாம் ஒரு கட் கொடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த வளைவுலலாம் கொஞ்சம் மறக்காமல் கட் கொடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணி இந்த அயன் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் நல்லா வரும். சேம் இதே மாதிரி பேக் சைடு நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுத்து டர்ன் பண்ண போகிறேன். 1.5 இன்ச்சில் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வச்சு தையல் போட்டுட்டு அகெயின் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டு ஹெம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். பேக் ஃப்ரண்ட் 2 போர்ஷனும் டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு
3.5 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒயரும் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம டாட்டுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம் நம்ம. ஸோ 2 பக்கம் half இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணி 2 பக்கமாக நீ வந்து டாட் பிடிச்சிக்கோ. ஷார்ப்பாக வந்து முடிக்கிற மாதிரி பார்த்து தைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நாச்சஸ் போட்டிருக்கோம். இது எப்படின்னா இது இப்போ டாப் போர்ஷன் முடிச்சிட்டோம். இனி பாட்டம். ஸோ அதில் வந்து சென்டர் கரெக்டாக 2 ஃபோல்ட் பண்ணி சென்டர் பார்ட்டில் வந்து மிட் பாயிண்ட் வந்து ஒரு நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதை ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மெயின் ஃபேப்ரிக்கையும் இதையுமே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் ஃபோல்ட் பண்ணி சென்டர் பார்ட் வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் இருக்குல்ல, ஸோ அதை கீழே உள்ள பகுதியை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் கொடுக்க போகிறோம். நீ பீக்கோ ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து பீக்கோ ஸ்டிச் வந்து மெயின் ஃபேப்ரிக் தான் கொடுக்க போகிறேன். நல்லா வேவி அழகாக இருக்கும். நான் உள்ளே வந்து நான் ஃபோல்ட் தான் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக சர்க்குலர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் கிராஸாக தான் வரும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா டேரெக்டாக பீக்கோ ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. திருப்பி ஒரு ஃபோல்ட் பண்ணி திருப்பி ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இங்கே சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும் பாருங்கள். இனி நம்ம வந்து ஹிப் போர்ஷன் இருக்கலாங்க, அதை ஜாயின் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் லைனிங்கே பாருங்கள். அந்த நாச்சஸ் போட்டுக்கலாம். அந்த இதை வச்சு அதில் பின் பண்ணிக்கோங்க. பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ இவ்வளோ நீங்கள் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த சென்டர் நாச்சஸ் இது போட்டுக்கணும். இதே சென்டர் நாச்சஸ் நம்ம அங்கே டாப்புக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. அதையுமே பேக் சைடும் இதேமாதிரி இதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டாப்பில் உள்ள அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதில் சென்டர் நாச்சஸ் போட்டுக்கோமா, அதுக்கு நேர் மேலே கீழ் பாட்டம் அந்த நாச்சஸ் கரெக்டாக வச்சு அதை பின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டாப்பையும் பாட்டமும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக வச்சு கொஞ்சம் அடியில் கையை வச்சு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்பக்கம் துணி எதுவும் சுருங்கி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம கரெக்டாக வச்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேக் சைடும் இதே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து நம்ம எட்ஜஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணுவோம்லங்க, இது ஃபோல்ட் பண்ணுறோம். நம்ம ராஜஸ் இருக்கோம்லங்க, அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹெம் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மிஷின்லேயே நீங்கள் தையல் பண்ண போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ண அதே மாதிரி தான் சென்டர் நாச்சஸ் கொடுத்து போடலாங்க. ஸ்லீவ்லேயும் சரி, இந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த சென்டர் பார்ட் இருக்குல்லங்க, அதுலேயும் ஸ்லீவில் கொடுத்த நாச்சஸ் கரெக்டாக அதில் வச்சு அதில் பின் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்து வச்சு தைக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீயாக ஜென்டலாக அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு ரிஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து எப்படி மெஷர் பண்ணி உங்களோட அளவு கரெக்டாக வச்சு அதை தையல் போட்டுடுவாங்க. நம்ம வந்து 1.5 இன்ச்சஸ் மார்ஜின் விட்டுருக்கோம். ஸோ அதிலேயே கரெக்டாக தையல் போட்டு வந்து பாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹிப் கிட்டே வரைச்சி கொஞ்சம் அதை நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சோ விட்டு ஃபஸ்ட்டு அதில் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மெயின் ஃபேப்ரிக்கை நீட்டாக ஒன்று மேலே ஒன்று வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறோம். நம்ம கரெக்டாக வருது பாருங்கள். நீங்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக வராத அளவு கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபினிஷிங் வரும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதை உள் பக்கமாக தள்ளிட்டு லைனிங்கை வச்சு தைக்க போகிறோம். நம்ம 2 லைனிங்கும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம சேர்த்து வச்சு பண்ணக்கூடாது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது, அந்த ஃப்ளேர் வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணி உள் பக்கம் தள்ளிட்டு அப்புறம் லைனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அழகாக சூப்பரான அண்ணாக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வீடியோ பண்ண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. அந்த கீழே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் பீக்கோ ஸ்டிச் போட வேண்டியது இருக்குது பாருங்கள்.